மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஸ்கூல்ஸ் எல்லாமே ரெனோவேஷன் பண்ணுவாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வாங்குவாங்க, ஷூஸ் அந்த மாதிரி ஏதாவது ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு தெரியுங்களா? கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணுவோம், பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணுவோம். தேங்க்யூ. செகண்ட் டைம் அஃபிஷியல் பேஜஸ்னால் நீங்கள் ஷேர் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அஃபிஷியல் எல்லாம் இங்கேயே ஃபாலோ பண்ணிடுவாங்க. Hi, good afternoon all. So first of all, என்னோட நேம் வந்து எலிஷா கிளாட்சன். ஸோ பாலிவுட் மார்க்கெட்டில் அக்ரி அவுட்லெட் யூனிட், அதாவது உங்களுக்கு ஃபர்டிலைசர்ஸ், சீட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், நமக்கு அக்ரி இன்புட்ஸ் தேவைப்பட்ட எல்லாமே, அதாவது சீட்லேருந்து ஃபர்டிலைசர்ஸ், அதுக்கு மருந்தடிக்கிறதுலேருந்து எல்லாமே எங்களோட வி செல் இன் ஆர் ஷாப். வி ஜஸ்ட் டோன்ட் செல், வி ஆல்சோ கிவ் ப்ராப்பர் அட்வைஸ். என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அண்ட் இல்லை எனக்கு ரிசல்ட்டே வரல, ஸோ ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஐம் கோயிங் வித் ஆல் யூர் சஜஷன்ஸ். ஸோ ரிசல்ட் எனக்கு எடுத்து கொடுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. வி ஆர் டூயிங் இன் தட் பேசிஸ் ஆல்சோ. ஸோ வி ஆர் நியூலி ஓப்பன் ஸ்டோர். லாஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் வந்து வி ஓப்பன் அண்ட் வி ஆர் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி, சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதாவது நெல் விவசாயத்துலேருந்து தென்னை விவசாயம், மாங்காய், நெல்லி, ஸோ அப்படின்னா எல்லாமே எல்லா விவசாயமும் அதுக்கான சீட்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட். வாழைக்கு வந்து கன்று வேணும், இல்லை எனக்கு வந்து ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா இடம் வச்சு எனக்கு மரம் வளர்க்கணும், டிம்பருக்கு சேல் பண்ணுறதுக்கு, ஸோ அப்படின்னாலும் நம்ம அதுக்கு ரெடி கன்று ரெடி பண்ணி தரலாம். அதை எடுத்துக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் we can also suggest them what to give. அதை நான் ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு, க்ரோ பண்ணுறதுக்கு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பாடி, ஆல் கைண்ட் ஆஃப் க்ராப்ஸ். ஸோ we give seeds, ஃபர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம். கிளைண்ட் வந்து we are getting clients from even from Nagarkoil also and from Thuthukudi. So we are building that business. ஒன்று தான் we are stepping out. So since we are a newly open store, கொஞ்சம் டைம் ஆகும் இன்னும் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வர்றதுக்கு. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் யுவர் சப்போர்ட். உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுன்றதை நீங்கள் எனக்கு பண்ணுங்கள். I will also see what I can do for all of you. That's it. Thank you. என் பேர் ராமலிங்கம். நான் தினதரணின்னு டெய்லி நியூஸ் பேப்பர் ஒன்று நடத்திட்டு இருக்கேன். இது ஒரு யூடியூப் சேனல், ஒரு ஆப், தினதரணிக்குன்னு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து எல்லா நியூஸுமே அதில் கவர் பண்ணுறோம். இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு 2-3 வருஷமாக ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட், அந்த ரோட்டரிக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் இது பண்ணி இது இப்போ 3 to 1 பண்ணி தமிழ்நாடு முழுக்க அதை வந்து கொண்டு போயிருக்கோம் ரோட்டரி ஸ்பெஷலிஸ்டாக. இப்போ ஃபர்தராக இப்போ என்ன பண்ணுவோம், ஜேசிஐ பாளையங்கோட்டைன்னு தனியாக அதுக்கு ஒரு பேஜ் காலம் ஒதுக்கி டெய்லி வந்து அதுக்கு ஒரு நியூஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி ஜேசிஐ பாளையங்கோட்டை சார்பாக டெய்லி இதில் நீங்கள் வந்து விளம்பரம் செஞ்சு பயன்பெறலாம்ன்றது நன்றி. தமிழ்நாடு again இருக்கட்டல கையில ஆடியோ லிங்க் அனுப்புறோம், வீட்டில் போய் பாருங்க. Good afternoon everyone. Very happy to have a actually எங்களுடைய ஃபஸ்ட்டு ஒஃபிஷியல் B2B இது. நாங்கள் ஜேகாம் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், நடந்திருக்கு. நிறைய C2C ஜேகாமில் பண்ணியிருக்கோம். பட் B2B திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஜேசிஐ மார்த்தாண்டம். ஸோ ஃபார் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வித் அ பாண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வந்து சேர்ந்து ஒரு இடத்துல எல்லாருடைய பிஸ்னஸை ஷேர் பண்ணுறதுக்கும், அதிலிருந்து நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் நிறைய நெட்வொர்க்ஸ் அண்ட் நிறைய காண்டாக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் அண்ட் I'll give you to my numbers for this.
எல்லாரையும் ஒன்ஸ் அகெயின் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிஒன். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது வந்த உடனே ஒரு அண்ணன் கேட்டிருந்தாரு, நிறைய பேரோட இது விஷயம் அப்படி தான், ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், என்னை ஞாயிற்றுக்கிழமையும் ஜேசிஏ என்ன சுற்றுறீங்களான்னு. இப்போ நாங்கள் இப்போ ரீசெண்டாக இப்போது அனுஷா மேடம் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறமா ஆக்சுவலாக ஜேசிஏ லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணேன். லாஸ்ட் இயர் March 23 1 இயர் தான் ஆச்சு. இப்போது ஜேசிஏ ஆக்சுவலாக உள்ளே வந்து என்னென்னா எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தோம். உள்ள வந்த அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு கற்றுக்கிட்டோம். இந்த இயர்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஜேசிஏலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம், ஆனால் என்ன எடுத்துக்கிறோம்னு எதுவுமே தெரியாமல் இருக்கிறோம். அப்போ ஜஸ்ட் என்னென்னா நம்ம ஊரில் நம்மளோட பிஸ்னஸை பிச் பண்ண முடியலை, நம்மளால் நம்ம ஊரில் இருந்து சில எக்ஸ்பெக்டேஷனை நம்மளால் எடுத்துக்க முடியலைன்னா ஏன் இன்னும் இல்லாமல் நம்ம போகக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ண இந்த வருஷம் மேடம் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும். இப்போது அவர் சஜின் சார் வந்து செக்ரட்டரி, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இருக்கிறாரு. ஆனால் மேனேஜ்மெண்ட், ஏபி மேனேஜ்மெண்ட் அவருமே உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தருண் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாக இருக்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் தான். எல்லோரும் வரும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க ஜேசிஏனால் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை யாருமே சொல்லி தர்றதுக்கு தயாராக இல்லை. நம்ம எங்கள் லாபம்னு சொல்ல எல்லா லாபமே நான் சொல்கிறேன், சொல்லி தர்றதுக்கு நிறைய பேர் தயாராக இல்லை. அது ஏன் தயாராக இல்லைன்னா, அவங்களோட ஒர்க் ஷெடியூலு, அவங்களோட விஷயங்கள் எல்லாமே டைட்டாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பெரிய லெவலில் இருக்கும்போது அதுக்கான டைம் கிடைக்காம இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கேட்டுக்கலாம், நமக்கு என்ன தேவையோ நம்ம எடுத்துக்கலாம், கேட்டுக்கலாம்னு சொல்லி தான் அந்த ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த இன்ஸ்டேஷன் இருக்குன்னா 5 மணியே கிளம்பிருக்கலாம், இல்லை ஒரு 4 மணியே கிளம்பிட்டு கோயில்பட்டி போயிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு ஊருக்கு போகலாம். இவ்வளோ ட்ராவல் டைம் இருக்குது. இந்த ட்ராவல் டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வரும்போது ஒரு காஃபி வித் சிஇஓ ஒன்று ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு 10 வருஷமாக வேலை பார்க்குறேன். இது ஒரு புது அனுபவம். எக்கச்சக்க பெரிய பெரிய ஆட்களெல்லாம் மீட் பண்ணியிருப்போம். ஒரு 2000 கோடி ரூபா கம்பெனி ரன் பண்ணுற ஆட்களை பார்த்துட்டு, நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி கூட கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து 2001 மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 500 கோடி. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியலை நம்மளால். இப்போ என்னோட எம்டிகிட்ட போயிட்டு, சார் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எங்கே போனீங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்படி போய்ட்டு கேட்க முடியாது. ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஜேகேமில் ஜாயின் பண்ண சொல்லிட்டு என்னோட ட்ராவல் இருக்கிறதுனால பண்ண முடியலை. இப்போ இந்த ஒரு மீட்டிங் வந்து நமக்கு நல்லா இருக்குது. இப்போ நானும் ஃபியூச்சர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த பிஸ்னஸ் ஐடியாவே எனக்கு கிடச்சி ஜேசியிலேருந்து தான் கிடச்சிது. எது கிடச்சுன்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நம்மளோட பக்கத்தூர் லாம் ஒருத்தங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. 40 ப்ராடக்ட்டில் என்னென்னா 40 வகை சிறுதானியத்தை வச்சுட்டு ஒரு சத்து மாவு ஒன்று வச்சுருக்காங்க, பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி. அப்புறம் அந்த குளியல் பொடின்னு சொல்லிட்டு பாத்திங் பவுடர் வச்சுருக்காங்க. இது என்னன்னா அவங்களோட அந்த செட் ஆஃப் ஏரியாவில் இருக்குது. அதுக்கு மேலே அவங்க சேல் பண்ணாங்க, இது பண்ணலை. நம்ம இன்ஸ்டாவில் ப்ரமோஷன் பண்ணி நிறைய ப்ராடக்ட் வைக்கிறோம். அப்போ இன்னும் நம்மளோட பிளான் என்னென்னா ஜேசிஏக்கு முன்னாடி தான் போய் பண்ணுறோம். நான் வெளியே போயும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம், சேல் பண்ணுறோம். அங்கே என்ன கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் இப்போ இங்கே வந்துட்டு இப்போ நம்ம 5 பேர் இருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், ஆனால் நம்மளோட ஆப்பில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சேல் பண்ணி தரேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இல்லைன்னு நம்ம ஜேசிஸ் வந்து யாருமே ஜேசிஸுக்கு இல்லைன்னு நான் இது வரைக்கும் யாரும் சொல்லி கேட்கல, சொல்லவும் மாட்டாங்க. இப்போ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் என்னோட பிஸ்னஸ் ஐடியா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ணால் நெக்ஸ்ட் இயரில் என்னென்னா பெங்களூரில் ஒரு ஏரியா பார்த்துட்டு அங்கே வந்துட்டோம்னா வீடாக பால் பாக்கெட் சப்ளை பண்ணு சொல்லிட்டு ஆப் தனி ஒரு ஃபார்மேட் போயிட்டுருக்கு. அங்கே தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம IPZB அவரோட லாஸ்ட் ஒரு ஈவெண்ட்டில் பாட்லக் ஈவெண்ட் வச்சுருந்தோம். அப்போ அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. எல்லாருமே இங்கே படிக்கிறோம், இங்கே எல்லாமே கற்றுக்கிறோம், இங்கே எல்லாமே எடுத்துக்கிட்டு இன்னொரு ஊரில் போயிட்டு அங்கே ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறோம், அங்கே இது பண்ணிவிட்டு கடைசியில் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிற டைம் மட்டும் ஊரில் வந்து உட்காந்துட்டு ஊரை குறை சொல்லிட்டு உட்காரோம். ஏன் இங்கே பண்ணலை? அந்த ஆக்சுவலாக என்னோடய பிளான் கிட்டத்தட்ட 5 வருஷ பிளானு பெங்களூரில் செட்டில் ஆகணும், பெங்களூரில் கடை பார்க்கணும், எல்லா செட்டப் எல்லாமே இருக்குது. அங்கே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃபினான்ஸ் எல்லாம் ஓரளவு எல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு ஸ்பீச் ஆக்சுவலாக அது நான் அவர்கிட்ட கூட நான் சொல்லலை. அந்த ஸ்பீச் எனக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சேன், சரி நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், ஏன் நம்ம பண்ணக்கூடாது. அந்த விளைவாக இந்த ஆப் வந்து ஒரு பேக் ஒர்க் நடந்துட்டு மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் நம்ம லான்ச் பண்ணுறோம். அதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் தேவை. இப்போ நம்மள்ட்ட இல்லைனா கூட என்ன விஷயம்னா, இப்போ திருநெல்வேலியில் அல்வாயை வாங்கினா திருநெல்வேலியில் விற்க முடியாது. ஆனால் திருநெல்வேலி அல்வாயை வாங்கி நான் கிருஷ்ணகிரியில் விற்கலாம், தர்மபுரியில் விற்கலாம், கோயில்பேட்டில் எங்கே வேணாலும் விற்கலாம். கன்னியாகுமரியில் தேன் இருக்குது, கன்னியாகுமரியில் நான் தேன் விற்க முடியாது மார்த்தாண்டத்தில். ஆனால் கன்னியாகுமரி தேன் சிப்ஸ் வாங்கி மற்ற ஏரியா விற்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, நம்மள்ட்ட என்ன யூனிக் ப்ராடக்ட் இருக்குது அதை வந்து உள்ளாடி கொண்டு சேல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜேசியில் நம்ம ஜேசிஸ்ட்டை வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம என்னென்னா, இப்போது இந்த ஏரியா மட்டும் தான் சேல் பண்ணுவோம். ஃபோன் நீங்கள் ரிவோல்ட் சொன்னீங்க, கன்னியாகுமரியில் டீலரில் ஜஸ்ட் நம்ம ஆப்பில் வச்சு ஜஸ்ட் ப்ரொமோஷன் பண்ணலாம். இப்போ நம்ம அஃபிஷியல் பார்ட்னர் சொல்லிச்சுன்னா ஒரு தருண் நம்ம பிளான் பண்ணிடுவோம். ஒரு நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணால் கூட நம்ம அந்த ஆப்பில் மூலமாக பண்ணுற மாதிரி பண்ணுறோம், இந்த ப்ரமோஷன் பண்ணுறோம். அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பிஸ்னஸ் ஐடியா இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் தனியாக எனக்கு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இருந்தாலுமே ஒரு பிஸ்னஸ் ஐடியா அடுத்த லெவல் என்னங்கிறது எனக்கு ஜேசியில் மட்டும்தான் கிடச்சிது. இதில் நான் எனக்கு நல்ல பிளாட்ஃபார்ம், என்ன எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் முடிவு பண்ணணும்.
சில விஷயங்கள் பார்த்துட்டு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வருது. எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சிலவங்க ட்ரைனிங் அந்த போர்ட்ஃபோலியோ போவாங்க. இப்போ ட்ரைனிங் அந்த இது நம்ம போய்ட்டு ஸ்பீச் கிராஃப்ட் வந்து இப்போது போட்டிருக்கிறோம் இபிஎஸ் முடிச்சுட்டு. அப்போது அந்த ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிற விஷயத்த நம்ம தான் எடுத்துக்கணும். வெளியே சொல்கிறதும் நம்ம தான் சொல்லணும். அதனால் நல்ல பிளாட்ஃபார்ம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் கிடைக்கும் போது நல்லா ட்ராவல் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ஒரு எல்லாருமே நம்ம எல்லாமே ட்ராவல் பண்ணுறவங்க தான். பெஸ்ட்டு ஒரு மெடிசன் மாதிரி ட்ராவல். அந்த ட்ராவல் வந்து இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும்னு சொல்ல, போகிற வழியில் எத்தனை பேரை பார்க்க முடியுமோ பாருங்கள், நிறைய மக்கள்கிட்ட பேசுங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ ஜேசிஎல் நம்ம இருக்கிறோன்னா அடுத்த ஒரு லெவல் போகணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நீங்களும் அதை ஒர்க் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். உண்மையிலே இது ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு தருணம். என்ன அப்படின்னா, மார்த்தாண்டத்தில் இருந்து இங்கே திருநெல்வேலி பாளையங்கோட்டை வந்து ஸோ இவ்வளோ பிஸ்னஸ் ஷேரிங் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இவ்வளோ ஆட்களை பார்த்து நமக்கு யார் யாருக்கு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறது தெளிவாக நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் மாதிரி இருந்து பேசிகிட்டு இருக்கோம். இது உண்மையிலே இதுக்கு முன்னாடி நாங்கள் ஜேசிஐ மார்த்தாண்டத்தில் வந்து 2019 ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்போ எல்லாம் நடத்தினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் கேப்பாக இப்போ தான் இந்த ஒரு B2B நான் அட்டென்ட் பண்ணுறேன். ஸோ உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இது ஆர்கனைஸ் பண்ண நம்ம பிரசிடெண்ட், மார்த்தாண்டம் பிரசிடெண்ட் அண்டு பாளையங்கோட்டை பிரசிடெண்ட்டுக்கு நம்ம மாதிரி நன்றி வச்சுருக்கோம். தேங்க்யூ. ஸோ ஒரு ரெஃபர் பாசிங் பிரதர் எங்கள் லாமில் வந்து ரிஷின்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். மேபி நீங்கள் ஆனால் அவரை உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஃபிஷ் பண்ணலாம். சரி. ஸோ பிரசிடெண்ட் சொல்லி ஈவன் நானுமே இப்போ எனக்கும் ஆன்லைன் போர்ட்டல் எதுவும் இல்லை. ஓகே சார். ஸோ நானும் என்னோட யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு தரலாம். பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எங்களோட ஜேகாம், அந்த ஜேகாம் விபி பிஸ்னஸ் இருக்கிற ஜேகாமில் ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அவங்க ஹோல்சேலாக பண்ணுறாங்கல்ல பிரதர். மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக அவங்க எடுத்து பண்ணுறாங்க. மேபி நீங்கள் கேட்லாக நீங்கள் அவருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர் நம்பர் வாங்கி பேசுங்க. கண்டிப்பாக கேன் ஸ்டார்ட் ஒரு அக்கௌண்ட் த்ரூ ஜேசிஎல். அவருமே ஒரு 4 years நாகர்கோயிலுமே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கொலாப் பண்ணலாம். நீங்கள் கொலாப் பண்ணலாம். அவங்க அதுக்கு நீங்கள் பண்ணலாம், நீங்கள் அவங்களுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி. சரி. ஸோ நம்ம ஃபேன் வந்து லான்ச் பண்ணுறோம் கெலினோவில் நெக்ஸ்ட் மந்த். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் தேவை இருக்குது. உங்களோட ஓன் பிராண்டா? இல்லை, இது ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுறேன். நம்ம இப்போ ஆப் தான் வந்து நம்மளோட ஓன். இது இந்த கம்பெனி ஆர்ஜின் இது நமக்கு வந்து பாம்பே ஃபுல் அண்ட் ஃபுல் பாம்பே. இதில் என்ன ப்ளஸ்ன்னா கெலினோவில் 15 வருஷம் சுவிட்சஸ் வாரண்டி கொடுக்குது. இது லைஃப் டைம் வாரண்டி. இப்போ இது நீங்கள் திருநெல்வேலி யாரும் கிடையாது சுவிட்சஸ்? ஆக்சுவலாக திருநெல்வேலி கிடையாது, வள்ளியூர் திசைமலை அந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் போட்டுருவோம். நம்ம திருநெல்வேலி தான் கிடையாது. திருநெல்வேலி இந்த ஆர்டர் ஃபுல்லாகவே நான் பண்ணுது டிஸ்ட்ரிபியூஷன். ஃபேன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருவோம் திருநெல்வேலி ஃபுல்லாகவே. நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எடுத்துருவோம். ஆக்சுவலாக அவர் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் 2-3 வாட்டி. அவர் சாய் எலக்ட்ரிக்கல்ஸ் தானே எல்லாம். 3 months பிஃபோர் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த டைம் தான் கொஞ்சம் ஷெடியூல் கிடைக்கல. ஜேசி மெம்பர் தானே. ஜேசி மெம்பர் தெரியும். நான் ஜேசின்னு சொல்லிட்டு நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஜேசியில் இருக்கேன்னு சொல்லி பேசுங்க, கண்டிப்பாக உங்கள்கிட்ட நல்லா இருக்கும். பிரதர் உங்களுக்கு ரீல்ஸ் பண்ணுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அழகாக கேட்டீங்க, அவரே பண்ணுவார். ஸோ ப்ராப்பராக உங்கள் பிஸ்னஸ்க்காக ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக. இப்போ அவங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது நீங்கள் வந்து நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா ஷெடியூல் போட்டுருக்கோம். இப்போ ஒரு மந்த்துக்கு வந்து 10 வீடியோஸ் தேவைன்னு வைங்களா. அந்த 10 வீடியோஸ் வந்து 1 இல்லை 2 ஷெடியூல் நாங்கள் வந்தே ஷூட் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து அது போட தான் இருக்காது. உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் போட இப்போ நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து கொடுத்தோம்னா ஒரே நாளில் ஒரே நாளில் நம்ம ஒரே நாளில் முடியாது. ப்ராபப்ளி 2-3 நாளாவது ஆகும், 4-5 பேர் தான். பட் அப்படின்னா நாங்கள் இங்கேயே இருந்து பண்ணிடுவோம். இல்லை 3-4 days விஷயம் தான் நடக்குது. இதே இது நானாக ஒரு வீடியோ ஒருத்தங்க எடிட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா கிளிப்பிங்ஸ் எல்லாமே செமையாக வந்துச்சு. வியூஸ் போக மாட்டேங்குது. அதிகபட்சமாக ஆட் ரன் பண்ணுவோம். பெய்ட் ஆட்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். வீக்லி ஒரு ஆட் ரன் பண்ணாலும் நீங்கள் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் ஆகும். நீங்கள் வந்து எப்பவுமே இன்ஃப்ளூயன்ஸரே போயிட்டு இருக்கீங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபாலோவர்ஸ் பில்ட் ஆகும். என்னோட பேஜ் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ 50,000 பேர் என்னை பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 10 உள்ள ஃபாலோவர்ஸ் ஒரு 10 பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அதை ஷேர்ஸ் பண்ணுறானுங்க, அந்த கமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸை பார்க்குறாங்க. இதே வந்து என்னன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஒரு அப்டேட்டுக்கு 4,000 5,000 ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ஹியூஜ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு அப்டேட்டுக்கும் உங்கள் லாயல் ஃபாலோவர்ஸ் அத்தனை பேரும் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பெய்ட் ஆட் சைடு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். சார் எனக்கு பிடிச்சது என்னன்னா
இதில் பேசிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக பிடிஎஃப் தருவாங்க, இந்த வேர்டு கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிஸ்ட்டு, அதெல்லாம் நீங்கள் பண்ணி தருவீங்க? அதெல்லாம் பண்ணுவோம் சார். இண்டிவிஜுவலாக பண்ணுவோம். இப்போ எனக்கு ஒரு என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்ஐசி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து பேசி தரேன் அப்படின்னா ஓகே. எனக்கு ஒரு 2 to 3 டேஸில் வந்து ஃபுல்லாக மேக்ஸிமம் என்னென்ன மேஜரான கான்செப்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நான் வந்து நானே பேசுறதுக்கு ரெடியாக இருக்கும். வீடியோஸ் வந்து நீங்கள் எடுத்து தருவீங்களா? வீடியோஸ் நீங்கள் வந்து எடுக்க புரியுது. வந்து ஸ்கிரிப்ட் எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலி ஸ்கிரிப்டோட மெயின் பேஸ் இருக்கு சார், அது வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஓகே. அதில் வந்து சார் இதை வந்து ஃபஸ்ட்டு கன்வே பண்ணலாம், இதை லாஸ்ட் பண்ணலாம் சார், இதை எப்படி இந்த வேலை கன்வே பண்ணலாம் சோஷியல் மீடியா கேட்குற மாதிரி அப்படிங்கிறத நாங்கள் வந்து அந்த டேயில் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஷூட்டுக்கு போகிறோம் ஒரு வீடியோ. இப்போ நம்ம அதுக்கு வந்து ஆனால் நம்ம இப்படி போகும்போது டைம் எடுக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ஷூட் பண்ணுறது அப்படின்னா பெரிய டைம் எடுக்காது. ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்ம் பண்ணுறதை ஷூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து டைம் வேரி ஆகும். ஸோ அதான் நமக்கு 10 வீடியோஸுக்கு 1 டே கண்டிப்பாக ஆகும். அந்த 1 டே நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷூட் போகிறோம். இதுக்கு பின்னாடி வர லே அவுட்டு, அந்த எல்ஐசி அப்படின்னா அது ரிலேட்டடான பேக்ரவுண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அப் டு டேட்டில் என்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரேட்டிங் வச்சு நம்ம ஃபர்தராக பண்ணுறது. அது நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் க்ரீன் ஸ்க்ரீனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவேன். மேஜராக நான் இப்போ ஆக்சுவலி சார் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருந்த கான்செப்ட். இப்போ வந்து இதெல்லாம் வந்து வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாச்சு. அவங்க ரியலாக எங்கே இப்போ ரியலாக ஒரு 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 அவுட் ஒரு இடத்துல இருந்து பேசுறதுலாம் வந்து இப்போ லைவ் நம்ம எங்கள் ஆஃபீஸ் இங்கே போட்ட ஷாப்பில் போட்டோம்னா ஷாப்பில் உள்ளவங்க அசெப்ட் பண்ணுவாங்க. உங்கள் ப்ராடக்ட் தெரியணும், உங்கள் பிராண்டிங் தெரியணும். நீங்கள் அப்படியே உங்கள் ஆஃபீஸு உங்கள் ஒர்க் ஸ்பேஸு கேஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ்னால் இங்கே இல்லை. இந்த கேப் உள்ள நல்லா இருக்கும், ஆனால் அங்கேயே வச்சு எல்லாம் எடுத்துருவாங்க. எல்லாருமே எங்க ஆஃபீஸ் என்ன பண்ணலாம்னு செஞ்சுட்டே இருக்கும். இல்லை அடுத்த வருஷமும் இங்கே தான். சிவாஜி நீ யூஎஸ்கே தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் அதை பண்ணுறீங்களா? வோடாஃபோன் சொல்லிட்டு நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். இதே தமிழ் படிக்க தெரியாது நீ பாருங்க. லைப்ரரியிலே கொஞ்சம் டிலே அடி வரலாம், அந்த மாதிரி தான் தலைவர் நான் அண்ணன் ஷேர் பண்ண அண்ணன் ஷேர் பண்ணுவாங்க. சூப்பர்ல வேற மேடம் நம்ம குரூப்ல போட்டுருவோம். எல்லாம் ஒரே ஆர்வமாகவே அமைதி அமைதி. நம்ம தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். எங்களுக்கு நேற்று பண்ணிக்கலாம். திருநெல்வேலி டிவிஷன்னா 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் ஐஜி. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி 4 டிஸ்ட்ரிக்ட் சிம்லா சேம். அதான் நேஷனல் பிரசிடென்ட் இது இருக்குல்ல மேடம், வந்து சொல்லியிருந்தாரு போய் நீங்கள் பேப்பர் மேடம். இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து நம்ம தேசிய தனியாக ஒதுக்கி சில என்னன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து April 26 வந்து ஒரு ட்ரைனிங் ஐடி நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். டிஜிட்டல் விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் பிளான் பண்ணுறோம். அது வந்து முகமது ரஃபி சார்னு சொல்லிட்டு நம்ம ஜேசி மெம்பர் தான். அவர் கோயம்புத்தூர் ரீஜன். அங்கேருந்து அவர் வந்து ஒரு ஜீபுமா மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாரு. அண்ட் அவர் நல்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். அவர் வந்து 1 டே ஒர்க் ஷாப் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ ஒரு ஹாஃப் டே வந்து தியரட்டிக்கல் செஷன் போகும், அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் மாதிரி நம்ம மொபைல்லே அவரே வந்து நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு. என்ன இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய தெரியும், பட் எங்களை மாதிரி ஆளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த மாதிரி எப்படி இப்போது நீங்கள் ஒரு நாள் சிக் லீவாக இருக்கீங்க, ஒரு 4 நாள் உங்கள் மேரேஜ் போயிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை நின்றுடும்.
ஸோ நம்மளாக எப்படி ரீல்ஸை க்ரியேட் பண்ணுறது, நம்மளாக ஒரு போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் வராரு. ஸோ நாங்கள் இதை வந்து எங்கள் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஜேசிஸ் ஆஃப் திருநெல்வேலி மூலமாக இல்லைன்னா ஜேசிஸ் ஆஃப் ஜோன் 18 மூலமாக வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். RR-ல வந்து ஒரு 150+ மெம்பர்ஸ் நாங்கள் டார்கெட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு 2 நாள் முன்னாடி எங்களோட ட்ரைனிங் ஐடியில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணோம். ஸோ இப்போது இந்த ஒரு ஸ்பெஷலான அக்கேஷனில் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணுங்கள். ஸோ வந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதாவது மார்த்தாண்டம் ஒன்றும் இன்றோ நேற்றோ ஆரம்பித்த லாம் கிடையாது. மார்த்தாண்டம் ஜேசிஐ மார்த்தாண்டத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அப்படி ஒரு வரலாறு லாமில் வந்து பிரசிடெண்ட் வந்து எங்களுடைய லாமுக்கு வந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் அதை ரொம்ப பெருமையாக கொள்கிறோம். ஸோ வந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக டச்சில் இருங்க. இப்போ நம்ம பாஸ் பண்ண ரெஃபரல்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் மாதிரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வரும். இப்போ நாங்களாம் அப்படி தான். ஸோ நான் புதுசாக ஜேசியில் ஜாயின் பண்ணேன். ஸோ அது மூலமாக நமக்கு வர பிஸ்னஸ் அது கன்சிஸ்டன்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது ஒரு நல்ல நிகழ்வாக இருந்துச்சு. உங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், எங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தது. அந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஸோ தேநீரும் வடையும் இருக்குது, சமோசாவும் இருக்குது. சாப்பிட்டுட்டு போகுமாறு தங்களுடைய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Sir, ready? Hello, ready?